ஹாய் வியூவர்ஸ், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை வியூவர்ஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸை உங்களால் வாட்ச் பண்ண முடியும். டுடே we are going to see the first poem in 11th standard, Once Upon a Time. Once Upon a Time poem எழுதுனது கேப்ரியல் ஒகாரா அப்படின்ற ஒரு poet. He was a Nigerian poet and a novelist. இந்த போயமில் அவர் ஒரு ஃபாதராகவும் அவரோட சன்கிட்ட அட்ரஸ் பண்ணி இஸ் ஆஸ்கிங் சம்திங், அவரோட சன்னை அவருக்கு ஒரு சில விஷயங்களை டீச் பண்ணணும் அப்படின்றத கேட்டிருக்காரு. ஸோ இந்த இடத்துல திஸ் போயம் இஸ் அட்ரஸ்டு பை கேப்ரியல். ஒரு ஃபாதராக அவரோட பையன்கிட்ட தான் அவர் பேசுகிறாரு. அதுதான் நம்மளோட போயமாக இருக்க போகுது. கம்மிங் டு தி ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, இந்த போயமோட ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் சன் they used to laugh with their hearts and laugh with their eyes, but now they only laugh with their teeth, while their eyes block cold eyes search behind my shadow. ஸோ இந்த போயமில் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்க தே அப்படின்றது யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, இந்த போயமில் போய்ட் வந்து தே அப்படின்றத அடல்ட்ஸை ரெஃபர் பண்ணுறாரு. அதாவது அடல்ட் பீப்புள், இப்போ இருக்க மனுஷங்க, அவங்கள ரெஃபர் பண்ணியிருக்காரு. அண்டு மை அப்படின்றது இந்த போயமை நமக்கு அட்ரஸ் பண்ணுறது போய்ட் அப்படின்றனால அந்த மை ஆர் ஐ என்ன வந்திருக்கோ, அப்போ மைனா போய்ட்டோட ஷேடோ அப்படின்னு இந்த இடத்துல மீனிங். ஓகே, இந்த ஸ்டான்ஸாவோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முந்தி காலத்துலலாம் அடல்ட்ஸ் எல்லாருமே தே யூஸ் டு லாஃப் வித் தேர் ஹார்ட், மனசார சிரிப்பாங்க, அவங்களோட கண்கள்லேருந்து அந்த சிரிப்பு வந்திருக்கும். பட் இப்போது வந்து எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட் ஃபார் டீத், பல்லுலேருந்து மட்டும்தான் அந்த சிரிப்பு இருக்குது. அப்போ அது ஒரு ஃபேக்கான லாஃபாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ் அப்படின்றது லேக்கிங் வார்ம்த்னஸ், அப்போ அந்த சிரிப்பில் ஒரு உண்மைத்தன்மையே கிடையாது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தே டோன்ட் மீன், அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களோ நம்மக்கிட்ட அப்படி சிரிச்சுக்கிட்டு பேசும்போது அதுக்கான உள்ள அர்த்தம் அந்த இடத்துல இருக்கவே இருக்காது அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அந்த காலத்தில் இருக்க சிரிப்பு எப்படி இருக்கும்னா, ஒரு குழந்தைத்தனமான சிரிப்பு. அந்த குழந்தைக்கு வந்து உள்நோக்கம் எதுவுமே இல்லாமல் சிரிக்கணும்னு மனசில் தோணுச்சுன்னா சிரிக்கும். ஸோ அதுதான் லாஃபிங் வித் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, கம்மிங் டு தி நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. தேர் வாஸ் அ டைம் இன்டீட் they used to shake hands with their hearts, but that's gone son, now they shake hands without hearts, while their left hands search my empty pockets. ஸோ இந்த ஸ்டான்ஸில் போயிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த காலத்துலலாம் தே யூஸ் டு ஷேக் ஹேண்ட்ஸ், கை குலுக்கி ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து தே இன்ட்ரடியூஸ், தே வில் பி டாக்கிங், பேசிக்குவாங்க. அப்படி பேசும்போது ஃப்ரம் தி ஹார்ட் அவங்களோட ஷேக்கிங் ஹேண்ட்ஸ் இருக்கும், மனசார இருக்கும்னு சொல்கிறாரு. பட் இப்போலாம் அவங்க ஷேக் ஹேண்ட், ரைட் ஹேண்டில் ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணுறாங்க, கை குலுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் என்ன செய்யும் அப்படின்னா, இவங்களோட எம்டி பாக்கெட்ஸை செக் பண்ணும் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் சொல்கிறாரு. எம்டி பாக்கெட்ஸ் அப்படின்னா மேபி இந்த இடத்துல இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவாலுவேட்டிங் தி பாயிண்ட்ஸ் பர்த் அண்ட் பவர். அவர் இப்போ எந்த மாதிரியான பர்சன், அவர் வெல்த்தியான பர்சனா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிற பேக்ரவுண்டோட தான் அவங்க ஷேக் ஹேண்ட் பண்ணுவாங்க. அவங்க நல்ல ஒரு வெல்த்தியர், நல்ல ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்காங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லைனா அவங்கள அப்படியே கட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சர்ச்சிங்கோடு தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் ஹார்ட்ஸ், அப்போ மனசு இல்லாமல் ஜஸ்ட் ஒரு நேம்ஸ் ஷேக்குக்காக தான் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. ஓகே, கம்மிங் டு தேர்ட் ஸ்டான்ஸா. ஃபீல் அட் ஹோம், கம் அகெயின், தே சே, and when I come again and feel at home once, twice, there will be no thrice, for then I find doors shut on me. See, sometimes இது பேசும்போது யார் வீட்டுக்காவது போகிறோம் அப்படின்னா, ஃபீல் அட் ஹோம், உங்கள் வீடு மாதிரி ஃபீல் பண்ணுங்கள், எப்போ வேணாலும் நீங்கள் வரலாம் அப்படின்னு ரொம்ப ப்ளீஸிங்காக பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறார் போய்ட். அப்போ வென் ஐ கம், இந்த இடத்துல ஐ யார் அப்படின்னா நம்மளோட போய்ட் கேப்ரியல் ஒகாரா தான். அப்போ சம்டைம்ஸ் அப்போ அந்த வீட்டுக்கு ஒன்ஸ் போவார், டுவைஸ் போகிறாரு, நல்லா நம்மகிட்ட பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி தேர்ட் டைம் போகும்போது என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால் அவங்களோட டோர்ஸ் ஷட் ஆயிரும். அப்போ அந்த இடத்துல தே won't expect you to come, அவங்க நீ வர்றதில் விருப்பப்பட மாட்டாங்க, கதவை மூடிட்டு ஏதாவது ஒரு ரீசனில் they will shut their doors அப்படின்னா நம்மளை அவாய்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அவங்களோட அந்த பேச்சு ஃபீல் அட் ஹோம், கம் அகெயின் அப்படின்றது ட்ரூத்ஃபுல்லாக இருக்காது. ஃபோர்த் ஸ்டான்ஸா. ஸோ ஐ ஹாவ் லேர்ன்ட் மெனி திங்ஸ் சன், ஐ ஹாவ் லேர்ன்ட் டு வியர் மெனி ஃபேஸஸ் லைக் ட்ரெஸ்ஸஸ், ஹோம் ஃபேஸ், ஆஃபீஸ் ஃபேஸ், ஸ்ட்ரீட் ஃபேஸ், ஹோஸ்ட் ஃபேஸ், cocktail face,
with all their conforming smiles like a fixed portrait smile. அப்போது இப்போ போய்ட்டு என்ன சொல்கிறாரு அவரோட சன் கிட்ட அப்படின்னா, he has also learnt, அவருமே நிறைய ஃபேஸஸ் மாற்றுறதுக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டார். எந்த மாதிரி? ட்ரெஸ்ஸஸ் மாற்றுற மாதிரி. we used to wear dress, நம்ம ஒவ்வொரு அக்கேஷனுக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ் வியர் பண்ணிக்குவோம். வீட்டில் இருக்கும்போது நம்ம கம்ஃபர்டபுளாக ஒரு ட்ரெஸ் போட்டுக்குவோம், ஃபங்க்ஷன் போனால் ஒரு ட்ரெஸ் போடுவோம், ஆஃபீஸ் போனால் ஒரு ட்ரெஸ் போடுவோம், இல்லை அவுட்டிங் ஃப்ரெண்ட்ஸோட போனால் ஒரு ட்ரெஸ். எந்தெந்த ட்ரெஸ் எப்போ சூட்டபுளாக இருக்குமோ அது மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ அதே மாதிரி நம்மளோட பாயிண்ட் என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஹிஸ் சேஞ்சிங் ஹிஸ் ஃபேஸ். ஆஃபீஸில் ஒரு ஃபேஸு, ஸ்ட்ரீட்டு, ஹோஸ்ட்னா வீட்டில் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஃபேஸை சேஞ்ச் பண்ணிக்கிறாராம். அண்ட் அவரோட ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு காக்டெயில் ஃபேஸாக இருக்கும்னா மிக்ஸ்டு எமோஷன்ஸ். அதில் என்ன எமோஷன் இருக்குது, என்ன ஃபீல் அவரோட மனசில் இருக்குது அப்படின்றதே வெளியே காமிச்சிக்காமல் ஒரு போர்ட்ரேட்டான ஃபிக்ஸடான ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்மைல். நம்ம ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் பண்ணும்போது சிரிப்போம், இட் ஓன்ட் பி ரியலிஸ்டிக். ஃபோட்டோக்காக நம்ம ஒரு ஸ்மைல் சிரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலான ஸ்மைல் எப்போவுமே அவரோட ஃபேஸில் வச்சுக்குவாராம், வாட் எவர் ஃபேஸ். அப்போ அவரோட மிக்சட் ஃபேஸ் என்னவா இருந்தாலும் சரி, அப்போ அதை ஒரு ஃபிக்ஸடான ஒரு போர்ட்ரேட் ஸ்மைல், ஒரே மாதிரியான ஒரு ஸ்மைல் தான் இருக்கும். அப்போ உள்ள அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன ஃபீலில் இருக்காருன்றதை வெளியே ஷோ பண்ணிக்கவே மாட்டார். ஓகே, கம்மிங் டு தி 5th stanza. And I have learned to laugh with only my teeth and shake hands without my heart. I have also learned to say goodbye when I mean good riddance, to say glad to meet you without being glad, and to say it's been nice talking to you after being bored. இப்போ அவரும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா, அவரோட மனசில் என்ன ஃபீல் இருந்தாலும் வெளியில் எப்படி பேசுகிறாராம், வித்தவுட் ஹார்ட் அடுத்தவங்களுக்கு ஷேக்கன் பண்ணுறாரு, வித்தவுட் ஹார்ட் மனசு இல்லாமல் அடுத்தவங்களை பார்த்து சிரிக்கிறாரு, ரொம்ப நல்லா குட் பை சொல்லுவாராம். ஆனால் அதில் மனசில் என்ன இருக்குன்னா, குட் ரிடன்ஸ், அதாவது அப்பா இந்த பர்சன் போனால் போதும், நம்ம ஃப்ரீயானா போதும் அப்படின்ற தாட்டோட குட் பை சொல்லுவாராம். ஒருத்தர்கிட்ட கிளாட் டு மீட் யூ அப்படின்னு சொல்லும்போது பட் அவர்கிட்ட என்ன இருக்காதான், அந்த இடத்துல ஒரு ஹாப்பினஸோட ஒரு கிளாட்னஸே இருக்காது. வித்தவுட் பீயிங் கிளாட், ஹாப்பியாகவே இருக்க மாட்டாங்க அவங்கள மீட் பண்ணும்போது, பட் அப்பையும் நம்ம ரொம்ப கிளாடாக இருக்கோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கு வரோம். ஸோ தட் இஸ் த திங். அப்போ அந்த குட் பைலையும் ஒரு ஹாப்பினஸ், ஐயோ இவங்க போகிறாங்க அப்படின்னு இல்லை, நல்ல வேலை போகிறாங்க இந்த அன்வான்ட் பர்சன், நம்ம ஃப்ரீ ஆகிட்டோம் அவர்கிட்ட இருந்து அப்படின்ற அந்த குட் ரிடன்ஸ் தான் அந்த இடத்துல இருக்கும். ஓகே, கம்மிங் டு தி 6th stanza. இந்த இடத்துல ஐ அப்படின்றது ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்டு யாரை ரெஃபர் பண்ணுதுன்னா போய்ட்டு தான். அப்போ இந்த போயம் ஃபுல்லாக ஐ வந்து போய்ட்டை தான் ரெஃபர் பண்ணுது. 3rd லைனில் பாருங்கள், யூ அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. அது யார்கிட்ட அவர் அட்ரஸ் பண்ணுறாரு, அவரோட சன் கிட்ட. அப்போ போய்ட் சன் அப்படின்னு எழுதியிருக்கணும், அதை யாரை ரெஃபர் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது. பட் பிலீவ் மீ சன், ஐ வாண்ட் டு பி வாட் ஐ யூஸ் டு பி. வென் ஐ வாஸ் லைக் யூ, I want to unlearn all these mutting things. Most of all, I want to relearn how to laugh, for my laugh in the mirror shows only my teeth like a snake's bare fangs. அப்போது போய்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவரோட சன் கிட்ட தான் திரும்பவும் வித் ஒரு கன்ஃபெஷனோடு சொல்கிறார். ஏன்னா உன்னை மாதிரி இருக்கும்போது அந்த வயசில் நான் எப்படி இருந்தேனோ அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இப்போ நான் என்னை மாற்றிக்கிட்ட இந்த பொய்யான விஷயங்கள் எல்லாம், மட்டிங் திங்ஸ், இந்த மாதிரி அன்வான்டான திங்ஸ், விருப்பமே இல்லாமல் சிரிக்கிறது, விருப்பமே இல்லாமல் அடுத்தவங்க கிட்ட பேசுகிறது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அன்லேர்ன் பண்ணணும். நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் எதை ரீலேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஹவு டு லாஃப், எப்படி சிரிக்கணும், உண்மையான சிரிப்பு எப்படி நான் சிரிக்கணுன்றதை திரும்ப கற்றுக்கணும்னு நினைக்கிறாராம். பிகாஸ் இப்போ அவர் ஒரு மிரரை பார்த்து சிரிக்கும்போது அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த டீத் அவருக்கு பார்க்கும்போது இட் ஷோஸ் லைக் அ ஸ்னேக்கோட டீத் மாதிரி, அந்த பாய்சனஸ் டீத்தை ஸ்னேக் காட்டும்போது எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் போய்ட்டுக்கு அவரோட சன்கிட்ட நீ எப்படி சிரிக்கிறியோ அந்த மாதிரி நானும் சிரிக்கணும் அப்படின்னு அவரோட பையன்கிட்ட கேட்டுக்கிறார். ஓகே, லாஸ்ட் ஸ்டான்ஸா. ஸோ ஷோ மீ சன் ஹவு டு லாஃப், ஷோ மீ ஹவ் I used to laugh and smile once upon a time when I was like you. அப்போ அவரோட சன் ஒரு சைல்டாக இருக்கும்போது அவர் எப்படி இன்னசென்ட்டாக உண்மையாக மனசுலேருந்து இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்காரோ, அப்போ அவரோட சன்கிட்ட கேட்குறாரு, இதே மாதிரியான ஸ்மைல் தான் நானும் சிரிக்கணும்னு ஆசைப்பட்றேன். பிகாஸ் உன்ன மாதிரி சின்ன வயசாக இருக்கும்போது இதே ஸ்மைல் தான் இருந்துச்சு, வித்தவுட் ஹேவிங் எனி இன்னர் தாட்ஸ், அடுத்தவங்களை பற்றின ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி இப்போவும் சிரிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி எப்படி சிரிக்கணும்னு எனக்கு காமி, உன்னை மாதிரி தான் நான் இப்போவும் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ திஸ் இஸ் த திங். இந்த போயமில் நம்மளோட போய்ட் அவர் சன் கிட்டேருந்து இந்த ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சாரு. ஸோ த மேஜர்
தீம் ஆஃப் திஸ் போயம் நமக்கு என்ன அப்படின்னா, பி ஒன் செல்ஃப் ஆல்வேஸ். எப்போவுமே நம்மளாக இருக்கணும். வாட் எவர் வி ஃபீல் அதுதான் நம்ம வெளியில் காமிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. டோன்ட் ஷோ ஃபேக் ஃபேஸ். அடுத்தவங்க கிட்ட விருப்பம் இல்லாமல் ஒரு பொய்யான முகத்தை காட்டக்கூடாது. வாட் எவர் வி திங்க், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பேசணும். உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஜஸ்ட் ஃபார் தேர் சேக் நம்ம என்ன செய்ய தேவையில்லை, அவங்கக்கிட்ட பொய்யா ரியாக்ட் பண்ணவோ சிரிக்கவோ பேசவோ தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ த poet wanted to learn to be happy and wanted to learn to smile and laugh and talk what he thinks. உண்மையாக மனசுல இருந்து எப்படி இருக்குமோ அப்படி தான் பேசணும், அப்படி தான் சிரிக்கணும்னு அவரோட பையன் கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கட்டும்னு நினச்சிட்டார். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோட அடுத்தடுத்த வீடியோஸை வாட்ச் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்